ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்றோடு உன்னுடைய கஷ்டகாலம் எல்லாமே முடிஞ்சு போய் இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்து கம்பீரமாக உக்காந்துருக்கேன். இப்போது நான் ஆசீர்வதிச்சு உனக்காக தரப்போவதை தவறாமல் பெற்றுக்கொள்வாயா என் செல்லமே? இத்தனை நாளா கஷ்டமாகவும் கவலையாகவும் இருந்த உன் வாழ்க்கையை தான் இப்போது உனக்கு பிடிச்சது போல சந்தோஷமாக, உனக்கு சுலபமாக, சாதகமாக மாற்றி கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். நீயும் எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கை இழந்துடாம எல்லாமே கடவுள் சித்தம்னு நினச்சி நல்லதை மட்டுமே செய்ய பழகு. அடுத்தவங்க உன்னை மதிக்கிறாங்க மதிக்கலைன்றதுனால உன் வாழ்க்கையில் எதுவும் மாற போகிறதில்ல. ஒருவர் உனக்கு அதிக மரியாதை கொடுப்பதால நீ உயர்ந்து போக போவதும் இல்லை. மற்றவங்க உன்னை தாழ்ந்து பேசுவதால நீ தரம் தாழ்ந்து போகவும் மாட்டாய். நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே உன் வாழ்க்கையில் இருப்பன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் உன்னை நீ உயர்வாக நினைக்க பழகு. இந்த சாயப்பாவின் துணையும் சாயப்பாவின் அருளும் ஆசீர்வாதமும் கண்டிப்பா உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தத்தான் போகுது. விலை மதிப்பற்ற செல்வமாகிய உன்னுடைய அறிவை பயன்படுத்தி பொறுமையின் மூலமாக உன் வாழ்க்கையை வெற்றி பெற்றுவிடு என் செல்லமே. என்ன நடந்தாலும் எப்போதும் எதுக்காகவும் நீ கவலைப்பட வேணாம். உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி சந்தோஷமாக உன்னை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்னைக்கு முன்னேறும் தருவாயில் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த தடையையும் தடங்களையும் நினச்சி வருந்த வேணாம். எப்போதும் மன தைரியத்தோடு இரு. உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்துற வரைக்கும் நான் ஓயமாட்டேன் என் செல்லமே. எப்போதும் பொறுமையாக இரு. பொறுமை கொள்ள முடியாத அளவுக்கு சில பேர் ரொம்ப உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, இம்சப்படுத்துகிறாங்கன்னா அப்போது நீ துணிஞ்சு தைரியமாக எதிர்த்து நிற்கலாம். உனக்கான நாள் வெற்றிகரமாக உருவாக தான் போகுது. உன்னை தாங்கி பிடிக்கிற தாயாகவும் தூக்கி நிறுத்தும் தந்தையாகவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ ஒருபோதும் வீழ்ந்து போக மாட்டாய். உன் வாழ்க்கையில் இப்போது வரக்கூடிய துன்பங்களையெல்லாம் கடந்து போக கற்றுக்கோ. இப்போ நீ அனுபவிக்கிற கஷ்டமும் துன்பமும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு வழிகாட்டியாக இருக்கும் என் செல்லமே. உன் மனசில் ஒரு சோகமும் கவலையும் குடிகொண்டிருப்பதை பார்த்துட்டு தான் அதை உன்னிடமிருந்து நீக்குவதற்காகவும் உனக்கு நல்லதை செய்வதற்காகவும் இந்த சாயப்பா உன்னை தேடி ஓடி வந்தேன். இப்போது உன்னுடைய நிலைமை சரியில்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அனைத்தையும் அறிந்த நானே சீக்கிரமாக எல்லாத்தையும் சரி செஞ்சிடறேன். வாழ்க்கையில் நீ கண் கலங்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கவலைப்படாமல் அதை என்கிட்ட சொல்லி அழுகு. அடுத்தவங்க கிட்ட சொல்லி அழுகிறதுனால இன்னும் பிரச்சனைகள் தான் பெருசாகும், அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். ஆனால் இந்த சாயப்பா கிட்ட வந்து சொல்லும்போது அதை நான் ஒன்றுமில்லாமல் போக செய்து உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கூட கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை எப்போதும் இப்படியே இருந்து விடாது. கண்டிப்பா உனக்கு ராஜயோக வாழ்க்கையை கொடுத்து உன்னை ராஜா போலவும் ராணி போலவும் வாழ வைக்க தான் போகிறேன். எவ்வளவு கஷ்டமான சூழல் வந்தாலும் நீ எப்போதும் நேர்மையாக இரு. அடுத்தவங்க உன்னை ஏமாத்தினாலும் கூட நீ யாரையும் ஏமாற்ற நினைக்காதே. நீ செஞ்ச நல்லதுக்கும் இப்போ உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நீ நிச்சயமாக நல்ல பலனை அனுபவிப்பாய். நீ நம்புகிற இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். எப்போதும் உன்னை நீ உயர்வாக நினைக்க பழகு. நீயே உன்னை அல்பமாக வீணான ஆள்னு நினச்சினா அப்புறம் உன் வாழ்க்கைக்கு விடிவு காலமே வராது. ஆனால் உன்னை நீ உயர்ந்த தூணாக தைரியமான ஆளாக நினச்சினா உன் வாழ்க்கையில் இருளே இருட்டே கஷ்டமே பிரச்சனையே வராது என் செல்லமே. எப்போதுமே நீ உன்னை உயர்வான ஆளா, தைரியமான ஆளா, திறமைசாலியான ஆளாக நினச்சிக்கோ. தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் அது ஆணவமாக மாறிவிடக்கூடாதுங்கிறதுலையும் உறுதியாக இரு. இந்த சாயப்பாவை நினைப்பவர்கள் வாழ்வில் ஒருபோதும் இருட்டை நீடிக்க விடமாட்டேன். இதோ உனக்கான ஒளியை வெளிச்சமாக கொடுப்பதற்காக தான் இப்போது உன் வீட்டுக்கே வந்து உக்காந்துருக்கேன்.
இனி என் அருளோட உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீ தோக்க மாட்ட, தோக்க போகிறதும் இல்லை. உன்னை வழிநடத்தும் இந்த சாயப்பா நானே உன் வாழ்வில் திடீர் திருப்பங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வருவேன். யாராவது வந்து உன்னை உயரத்தில் தூக்கி வைப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காம எப்போதும் எல்லாவற்றிலும் சிறந்து தனித்தன்மையோடு வாழ தயாராகு. தன்னம்பிக்கையோடு உன் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தாலே உனக்கு வெற்றி வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. மற்றவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்றத நீ கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையின் எழுத்தாளனாக இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன் தலைவிதியை எழுதி வச்சதும் நான் தான். இப்போது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணுன்றதையும் நான் தான் எழுதி வைக்கிறேன். நான் எழுதுகிற ஒவ்வொரு அத்தியாயமும் கண்டிப்பாக உனக்கு நல்லதாகவே இருக்கும். நீ வேணும்னா பாரு, கூடிய சீக்கிரமே இந்த சாயப்பா உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன். யாராவது உனக்கு கஷ்டம் கொடுக்கணும், கெடுதல் செய்யணும்னு நினச்சாங்கன்னா அது எனக்கு செய்வதற்கு சமம்தான். எனக்கு கெடுதல் செஞ்சுட்டு தீங்கு செஞ்சுட்டு ஒருத்தர் நிம்மதியாக வாழ்ந்துட முடியுமான்னு யோசிச்சு பாரு. நீ எப்போதும் தைரியத்தோட நம்பிக்கையோட இரு. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய பல நாள் கஷ்டங்களுக்கு பலனாக இப்போது உன் வாழ்க்கையில் சிறப்பாக எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன். உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நீ நினச்ச அனைத்து காரியங்களையும் ஏன் ஆசீர்வாதத்தோட நானே முன்னின்று உனக்கு சிறப்பாக நடத்தி தர்றேன். உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதே. இப்போது இந்த சாயப்பா எந்த தீய சக்தியும் தவறும் தீங்கும் உன்னை நெருங்காத அளவுக்கு உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன். உன்னை விட உன் பிரச்சனைகளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என் மேலே முழு நம்பிக்கை வச்சினா நானே உனக்கு துணையாக இருந்து நல்லதை செஞ்சு தருவேன். உனக்கு கெடுதல் செய்தவர்களையும் துரோகம் செய்பவர்களையும் நீ ஒருபோதும் பழிவாங்க நினைக்காதே. எதுவாக இருந்தாலும் அதை என்னிடம் ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இருந்தா போதும். இந்த சாயப்பாவே யாருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அதற்குரிய பலனையும் கொடுப்பேன். உன் மனசில் இருக்கக்கூடிய வலியையும் வேதனையையும் அதை உண்டாக்கியவர்களுக்கே நான் திரும்ப கொடுப்பேன். நீ எப்போதும் என் அருளால் வாழ்க்கையில் வெற்றி பெற்று சந்தோஷமாக வாழலாம் என் செல்லமே. நீ எதை செஞ்சாலும் மன திருப்தியோட மன நிறைவோடு செஞ்சினாலே அது உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிடும். வாழ்க்கைனா கஷ்டங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். அதை கடந்து போனினாதான் நீ நல்லபடியாக சிறப்பாக வாழ முடியும். இந்த சாயப்பா மேலே நீ வச்சிருக்க அளவு கடந்த பக்தியும் நம்பிக்கையும் அதே போல் உன்னுடைய நேர்மையான குணமும் சேர்ந்து தான் இப்போது உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகுது. உன் நல்ல குணத்துக்காகவே தான் நான் உன் வீடு தேடி வந்திருக்கேன். உன்னை காயப்படுத்தினவங்களையும் கஷ்டப்படுத்தினவங்களையும் திரும்பி காயப்படுத்துறதுக்கு ஒரு நிமிஷம் போதும். ஆனால் நீ அதை செய்யாமல் பொறுமையாக விட்டு கொடுத்து போ. திரும்ப பழி வாங்கினா அப்புறம் உனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் அல்லவா? உனக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கும் தவறு செஞ்சவங்களுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்னு சிரிச்சுக்கிட்டு கடந்து போயிடு. மற்ற எல்லாத்தையும் இந்த சாயப்பா நானே சரி செய்வேன்னு முழுதாக என்னை நம்பு.